அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 28th ஜனவரி. ரெகுலராக நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் அப்டேட் பார்த்துட்டே வரோம். ஸோ எஸ்டர்டே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். எஸ்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணது பேங்க் நிஃப்டியில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு ஃபாலோ அப் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு பிலோவில் அப்படி ஃபாலோ அப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ நேத்தோடைய கான்டெக்ட் பிரகாரமே நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இங்கே ஓப்பன் ஆச்சு. முதல்ல ரவுண்டு பண்ணது என்ன, 48,000 ஃபர்ஸ்ட் ரவுண்டு பண்ணோம். ஸோ 48,000 அங்கே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன பிறகு ஏ பீரியட் கொஞ்சம் வேலட்டைலாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட்டு அந்த மார்க்கெட்டு அந்த க்ளோஸ் பண்ண இடமும் அதுக்கு கீழே பிலோவில் வந்து 47,500 வரைக்கும் போகலான்னு, பட் 47,600 வரைக்கும் மார்க் என்ன பண்ணாங்க, இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு. ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த ஏ பீரியோட ஹையும் மார்க்கெட் வந்து கட் பண்ணல, ஏ பீரியோட லோவையும் மார்க்கெட் வந்து கட் பண்ணல. அப்போது அந்த ஏ பீரியடு உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏ பீரியடு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளவே தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டா, டவுன் சைடுக்கு உண்டான ட்ரெண்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போது அவங்க இந்த ரேஞ்சிலேருந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து டெஸ்ட் ஆஃப் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் யாரும் கீழே கொண்டு போவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுது. ஸோ ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இங்கே தான் இன்றைக்கி அப்புறம் அமைஞ்சுது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கேருந்து மார்க்கெட் இன்னைக்கு கீழே வந்திருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது ப்ராப்பராக மார்க்கெட் இல்லை. ஏன்னா ஓப்பனாக இங்கே தான், க்ளோஸும் இங்கே தான் வந்திருக்கு. ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமான டிபிஎஸ் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் இருந்துருக்கு. அப்போது நார்மலாக வந்து இது வந்து மல்டிடேயோடைய லோ, இந்த மல்டிடே லோ மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ண பிறகு உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது நடக்கவே கிடையாது. எவ்வளோ பேர் ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்னைக்கு செல் சைடு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுத்து ட்ராப் ஆயிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதனால வந்து ப்ரொஃபைல் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸும் அதே மாதிரி இந்த என்ன மாதிரி புல் பேக் எடுக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். புல் பேக் எடுக்கணும், இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மார்க்கெட் என்னாச்சு, ஏ பீரியட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 23,000 தான் மார்க்கெட் ஆச்சு உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி நமக்கு எங்கே ஓப்பன் ஆச்சு, எக்ஸாக்டாக நம்ம 48,000 அந்த ரவுண்ட் நம்பர் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி இங்கே 23,000 தான் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ 23,000 மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு திரும்பவும் எப்படி பேங்க் நிஃப்டியில் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோவை வந்து மார்க்கெட் டெஸ்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து, ஆனால் இங்கே உங்களுக்கு ஒன் மோர் லெவல் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஏ பீரியட் லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் 22,000 அந்த 800 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு போனாங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன டிமாண்ட் வரைஞ்சி தான் வச்சுருக்கோம் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு கீழே நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இந்த ஏ பீரியடைய இந்த லெவலில் இருந்தோம், இதில் இருந்தோம் இன் பிட்வீனில் தான் உங்களுக்கு என்ன பண்ணி ப்ரொஃபைல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃபர்தராக இந்த ஆக்ஷன் எப்படி இதுக்குள்ளே இருந்துச்சு, இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுலாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்தராக சார்ட்லேயே பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த லோ வந்து மார்க்கெட்டு கட் பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது. ஆனால் ப்ராப்பராக இன்னும் இங்கே எதுவும் க்ளோஸ் வைக்கல. அதே நேரத்தில் இதோட கண்டினியூட்டி இருக்கான்னு நாளைக்கு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து ஐ ஆம் நாட் ஹேவ் ஹோப். எனக்கு ஹோப் கிடையாது, மார்க்கெட் கீழே தான் போகணும் ஹோப். ஏன்னா நாளையோட ஃபெசிலிட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு இருக்குது. இங்கே நிஃப்டியில் வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. ஆனால் இது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிமாண்டோட இடம் தான். ஓகேவா? ஆனால் இன்னையோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு என்னவா இல்லை,
ஸ்ட்ரெங்தா இல்லை, ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ரெங்தா இல்லை, அது அந்த கேள்வி இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டவுன் ஃப்ளோக்கு உண்டான ஒரு பிகினிங் பாயிண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து இன்னைக்கு இல்லை. ஸ்டில் ஐ ஹாவ் எ டவுட். ஓகேங்களா? அப்போ ப்ரைஸ் தான் மூவ் ஆயிருக்கு, ஆனால் நிறைய டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. பெரிய மூவ் கிடையாது. பிரேக் அவுட்டுக்கு உண்டான எப்பவுமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான அந்த எப்படி சொல்றதுன்னா, இப்போ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம காளமாடு காளமாடு வந்து எப்படி எப்படி இங்கே எகிரி வரும் காளமாடு, இது வாடிவாசல் விட்டு வெளியே வரதுந்தா அப்படி ஜாம்ப் பண்ணி அப்படி வரோம்ல, அந்த மாதிரி இங்கே பிரேக் அவுட்டில் வரணும். அது அப் சைடாக இருந்தாலும் டவுன் சைடாக இருந்தாலும் சரி, பிரேக் அவுட்டில் அந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் இங்கே என்ன இருக்குது, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் இங்கே கம்ப்ரஸ் ஆன ப்ரைஸு அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரணும். அது வந்து இன்னைக்கு வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ வில் சி ஆன் டுமாரோ ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போது வழக்கம் போல் நம்ம மந்த்லி சார்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து அந்த டிமாண்ட்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நிஃப்டி வந்து உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து கீழே வந்த மாதிரி தெரியுது. ஆனால் எனக்கு அந்த ஆக்ஷனில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஸ்டில் வந்து நானும் டவுன் சைடுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாங்களும் போட்டிருக்கோம். பட் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு வச்சுருக்கோம். ஓகேங்களா? நான் சொல்கிறது ஒன்றும் செய்யறதுனா ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. அதுமாதிரி வீக்லி ப்ரொஃபைல் இந்த வாரம் இப்போ தான் தொடங்குது. போன வாரத்துக்கு இந்த வாரம் போன வாரத்துக்கூட லோவில் தான் மார்க்கெட் இன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், கண்டினியூட்டி இல்லை. அதே மாதிரி நிஃப்டியும் போன வாரத்தோடைய லோக்கு கீழே இருக்குது, ஆனால் ஸ்லைட் மூவ் இருக்குது, ஆனால் பெரிய மூவ் இல்லை. எப்படி 23,000லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ளே மார்க்கெட் ரொம்ப கம்ப்ரஸ் ஆன மாதிரி தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் இல்லை. அது ப்ரொஃபைல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. பெல்கோ. அப்போ பெல்கோ டெவலப்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு இங்கே ஆல்ரெடி 40+ டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெவலப்லேருந்து மார்க்கெட் வெளியில் போகுது அப்படின்னா அப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு கீழே என்ன வேணும், நமக்கு ரெஸ்பான்சிவ் செல்லிங் வேணும். அப்போ இது ரெஸ்பான்சிவ் செல்லிங்க்கு உண்டான ப்ரொஃபைல் மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஆனால் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, புல் பேக் ப்ரொஃபைல் மாதிரி இருக்கு. மார்க்கெட் போயிட்டு புல் பேக் ப்ரொஃபைல் மாதிரி இருக்க தவிர இது வந்து பிரேக் அவுட்டுக்கு உண்டான ப்ரொஃபைலாகவே இல்லை. அப்போ அது இனிஷியேட்டிவ் பையிங்கா இல்லை இனிஷியேட்டிவ் செல்லிங்கா ரெஸ்பான்சிவ் பையிங்கா அப்படின்ற அந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங்க்கு உண்டான ஃபீல் தான் கொடுக்குது, இனிஷியேட்டிவ் செல்லிங்கான ஃபீல் கொடுக்கல. ஓகே. அதே மாதிரி இங்கே நிஃப்டியும் இந்த லோ விட்டு மார்க்கெட்டு இருக்குது. பிகினிங்கில் என்ன இருக்குது உங்களுக்கு, ஒரு 2 பீரியட் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. அந்த ஃபோர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணல, கண்டினியூ பண்ணலை. பிகாஸ் இது ஆல்ரெடி வந்து ஒரு டிமாண்டுக்கு உண்டான பாயிண்ட் தான் 23,000 22,800. அது நீங்கள் ப்ரீவியஸாக ஜூன் மந்த்தான ப்ரொஃபைல், ஜூன் அந்த ஜூலை அந்த ஆகஸ்ட் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு செல்லிங் இருந்துச்சு. ஆனால் செல்லிங் வந்து கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ஸாக இல்லை. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டே ப்ரொஃபைல் வரும். இப்போ டே ப்ரொஃபைலில் நம்ம கான்டெக்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஓகே. ஸோ அதுக்கு உண்டான ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ டே ப்ரொஃபைல் நிஃப்டி அகைன் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது நான் இங்கே டிபி ஆட்டோ டிபி வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஓகே. ஸோ நம்ம இது ஒரு ரேஞ்சாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடம் வந்து ஒரு ரேஞ்சாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டு பிலோவில் போயிருக்கு. ஆனால் என்ன ஆகலை, உங்களுக்கு மார்க்கெட்டு எந்த ஒரு ஆக்ஷன் ப்ராசஸும் கண்டினியூவே ஆகலை. அப்போ இதுதான் அந்த லோ. அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி
வெளியில போயிட்டு உள்ள வந்திருக்கு. அப்போ ஏபி அந்த பீரியட் பார்க்கும்போது ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா தான் எனக்கு தெரியுது. ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலா தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ நாளைக்கு இதுக்கு அபவ்ல மார்க்கெட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா தென் அகைன் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ள வருது. இந்த டெய்லுக்கு பிலோல உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்க டவுன் சைடுக்கு ஒரு நாள் ட்ரேடை பார்க்கலாம். கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் பேங்க் நிஃப்டியில் எனக்கு இதுதான் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இப்போ கான்டெக்ட் வைஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த லெவல்ஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையோட ஏ பீரியட் ஒரு பையிங் டெய்ல் இருக்குது. அப்புறம் சி அண்ட் எல் இந்த பீரியட் வந்து ஒரு புல் பேக் லோவாக இருக்குது. அப்போது ஒரு வீக்கர் லோ மாதிரி இந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது. அண்ட் அகெயின் வந்து இன்னைக்கு இந்த ப்ரொஃபைல் என்னங்க பிபிஓசி ப்ரொஃபைலில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இன்னைக்கு ப்ரொஃபைல்னா பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ பிபிஓசி ப்ரொஃபைலோடைய அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவள் பிபிஓசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அப் சைடோ இல்லை டவுன் சைடு நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இந்த டெய்லுக்கு பிலோவில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? இன்னைக்கு மாதிரி ஆகக்கூடாது. இன்னைக்கு வந்து பிலோவில் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலை. ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆனால் தான் டவுன் சைட் பார்க்கணும். இப்போ இதுக்கு அபோல மார்க்கெட் உங்களுக்கு புஷ் ஆகுதுன்னா அகைன் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய இந்த ஹை அப்புறம் இந்த டெய்ல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸாக நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 48,400 48,600 அண்ட் 49,000 அப் சைடில். டவுன் சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆக்ஷனை ஃபாலோ பண்ண தெரியும் உங்களுக்கு. அந்த ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போ ஏன் சொல்கிறேன், இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து ஆக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போ ஆக்ஷனே இல்லை, அப்போ ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னைக்கு கிடையாது. ஆனால் இதே ட்ரேடை எனக்கு தெரிஞ்சு நிறைய குரூப்பில் பிரேக் அவுட் ட்ரேடுன்னு எடுத்து அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிளியருங்களா? இதுதான் ப்ரொஃபைலுக்கும் மற்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது அகெயின் நான் வந்து புரியறதுக்காக டிபியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி என்ன நம்ம ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டு இன்னைக்கு வெளியில் போயாச்சு. ஓகேங்களா? வெளியில் போயாச்சு. வெளியில் போன பிறகு உங்களுக்கு ஆக்ஷனால் உங்களுக்கு ஏபிசிக்கு மேலே கண்டினியூ ஆகலை. ஒரு ட்ரெண்டாகவே இன்னைக்கு மார்க்கெட்டு தான் கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் ஹவவர் நாளைக்கு இப்போ மார்க்கெட் ஆக்ஷன் நாளைக்கு டவுனில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வி கேன் ஃபாலோ. அதில் ஏதோ டவுட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு எனக்கு செல்லிங் சைடு கான்ஃபிடன்ஸ் இல்லை. பட் மார்க்கெட் பையிங்க்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டுது. ஓகேங்களா? செல்லிங்க்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, பையிங்க்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டுது. அப்படியே ஸ்லோவாக அப்படியே இறக்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு 500 பாயிண்ட் இறங்கிட்டு போயிருக்காங்க ஸ்லோவாக. இன்னைக்கு கான்ஃபிடென்ஸாக ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கன்னா இந்த கேப் டவுன் தான் என்னது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். கேப் டவுன், அதுக்கப்புறமா ஏலேருந்து சி பீரியட். அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் நாளைக்கு மார்க்கெட்டு ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 22,800க்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண டவுன் சைடுக்கு உண்டான ட்ரேடை நீங்கள் பார்க்கலாம். இது அப்போ இப்போ டவுன் சைடுக்கு நான் பார்க்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் டவுன் சைடுக்கு தான் வச்சுருக்கோம். ஆனால் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட வச்சுருக்கோம். எனி டைம் மார்க்கெட்டு டேர்ன் ஆகலாம் அப்படின்ற மூடில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நிஃப்டிலையும் பிபிஓசி ப்ரொஃபைல் இப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்தோட கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அந்த செல்லிங் டெய்ல் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டு மேலே போனால் தான் அப்சைடு போகும், அப்சைடு போக முடியும். அப்போ நாளைக்கு டவுன் சைடுக்கு போகலாமான்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன கொடுக்கல, ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நாளைக்கு மார்க்கெட் இந்த பிலோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா?
அப்போ இன்னையோட ப்ரொஃபைல் வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இன்னையோட ப்ரொஃபைல் வச்சு செல்லிங்க்கான கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. பட் நேத்தோட ப்ரொஃபைலுக்கு இன்னையோட ப்ரொஃபைல் பிரேக் அவுட் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதனால் அவங்க எவ்வளோ தூரம் ஃபேர் ப்ரைஸ் போகிறாங்கன்னு தெரியாது. பட் வி கேன் ஃபாலோ தி மார்க்கெட். நம்ம வந்து கரெக்டாக வேல்யூ ஏரியா பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். வித் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நமக்கு வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகி நிற்கிற வரைக்கும் நம்ம ஃபாலோ அப்பில் தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் டைரக்ஷன் தான் அது. ஸ்லோ அண்ட் ஆனால் ஒரு ஃபாஸ்ட் மூவ் இருக்கா, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் உங்களுக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வருமானு தெரியல. மேபி கால் செல் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரீமியம் வந்திருக்கும். அதை ஹெட்ஜ் பண்ணணும். எல்லாமே ஹெட்ஜ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் இன்னைக்கு இருக்குது. இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் செட்டப் பண்ணிக்கோங்க. தென் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ்லாம் அட் ப்ரெசென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. பட் ஆனால் ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வெளியே வந்திருக்கு. ஆக்ஷன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எப்படிங்க ட்ரேட் எடுக்குது அப்படின்னா, சிம்பிள். ரேஞ்ச் விட்டு வெளியே போகிறதா ஃபஸ்ட்டு இந்த இந்த லெவலுக்கு மேலே இப்போதைக்கு மார்க்கெட் போக விருப்பம் இல்லை அப்படின்ற மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த சைடு வந்து மார்க்கெட் பண்ண ஏன்னா ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம டவுன் சைட் டைரக்ஷனில் வச்சுட்டு எவ்வளோ நாள் மார்க்கெட் இப்படியே ப்ரொசீட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸை இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் அவர் சைட். ஸோ நாளையோட ஆக்ஷன் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியணும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்காக டவுன் சைட் ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்ல, வித் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு இருங்க. ஹெட்ஜிங்கோடு ரெடியாக இருங்க. கன்ஃபார்மான ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லையா அழகாக நீங்கள் நியூட்ரல் பண்ணிவிட்டு அப்சைடுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்காக. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் டுமாரோ.